வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 26 வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. இன்று அதிகாலை தமிழ்நாட்டின் கடலோரம் நெருங்கிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, இன்றைக்கு அதிகாலை 5:30 மணி அளவிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்தது. அதற்கு பிறகு காலையில் அது கரையை கடக்க முயற்சிக்கும் பொழுது கரையோரமாக பரவி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியிலே ஒரு செயலிழந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, பரப்பில் விரிந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஷார்ப்பாக ஒரு இடத்துல போய் மையம் கொண்டு நேற்றைக்கு அது சென்னைக்கும் அதிகாலையில் விழுப்புரம், கடலூரோட வடக்கு பகுதி, மன்னிக்கவும், விழுப்புரம் மாவட்ட எல்லையோர பகுதி, உளுந்தூர்பேட்டை ஒட்டியுள்ள பகுதி, திருக்கோவிலூர் மற்றும் திருவண்ணாமலையோட சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் அதே போல் செஞ்சி இந்த பகுதியில் நல்ல மழை பிடிப்பை கொடுத்தது. அதற்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சேலம் மாவட்டத்தில் கூட கொடுத்தது. அதே போல் அரூர், தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டி பகுதி வரைக்கும் கல்வராயன் மலை பகுதியில் கொடுத்தது, ஆத்தூர் பகுதியில் கொடுத்தது. பிறகு என்னாச்சுன்னா அந்த கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அது செயலிழந்தது. செயலிழந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மழை பொழிவு தாமதம், அவ்வளோதான், எங்கேயும் போகாது. அந்த நிகழ்வு தமிழ்நாடு ஊடாக பயணித்து நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டு வளிமண்டலத்தின் வழியாக பயணித்து அரபிக்கடல் நோக்கி செல்லும். ஆக வழித்தடம் எதுன்னா தமிழ்நாடு வளிமண்டலம், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை எதுவும் சொல்ல முடியாது. அதான் நம்ம சொல்கிறோம், தமிழ்நாடு வளிமண்டலம் வழியாக பயணித்து அரபிக்கடல் போகும். ரைட். எந்த பகுதி வழியாக போகும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், அப்படியே தெற்கு கேரளா வழியாகத்தான் போகும். இப்போ அது பரப்பில் விரிந்த காரணத்தினால என்ன ஆச்சுன்னா குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது டெல்டா மாவட்டம், கடலூர் மாவட்டம், இதெல்லாம் கடலோர மாவட்டம் எல்லாமே குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது. இப்பொழுதுக்கு உள்ளே போகல, நிகழ்வு இன்னும் மேற்கு நோக்கி போகவில்லை. இந்த குறைந்த அழுத்த பகுதி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் கரையோர பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே மழை பொழிவோட காற்று குவிதல் மீண்டும் ஆந்திர பிரதேசத்தில் ஏற்றத்துறை இருக்கு. ஏன்னா பரப்பில் விரிஞ்சிருச்சு. அப்போ எங்கே ஏற்படுத்துதுன்னா நெல்லூர், ஒங்கோல் இந்த பகுதியில் மழை பொழிவு, திருப்பதி இங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக இது மேற்கு நோக்கி வரக்கூடிய 48 மணி நேரத்தில் நகரம். 48 மணி நேரம் என்ன கிட்ட, இன்றைக்கு ஒரு பகல், இன்றைக்கு ஒரு 12 மணி நேரம், நாளைக்கு ஒரு 30 மணி நேரம் மொத்தம், அவ்வளவுதான். இந்த 30 மணி நேரம் மழை இருக்குன்னு தமிழ்நாட்டில் எங்கே எப்படி என்பதை பார்ப்போம். இன்றைக்கு மாலையில் மீண்டும் திருவண்ணாமலை மாவட்டம், அவலூர்பேட்டை, சேத்துப்பட்டு மற்றும் அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தோட பகுதிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவை தொடக்கும். ஏன்னா மீண்டும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது வடகடலோரம், வடவுள் மாவட்டங்களில் மழை பொழிவை இன்றைக்கு மாலை இரவிலே தொடக்கும். ஆனால் இரவிலே பெய்யாது, குளிர்காற்று. நல்ல வெயில் வந்ததுக்கு அப்புறம் மழை பொழிவை கொடுக்கணும் பார்த்தா நீராவி காற்று உள்ள வந்ததானே கொடுக்கறதுக்கு வரல. எங்க போச்சு? ஆந்திர கரையோரத்துக்கு போயிடுச்சு. பரவலான காரணத்தினாலே, விரிஞ்சு போன காரணத்தினாலே தமிழ்நாடு ஒட்டுமொத்தம் குறைந்த அழுத்த பகுதி கடலோரம் ஆகி போயிடுச்சு. கடலோரம் ஒட்டுமொத்தமே டெல்டா மாவட்டங்களும் சரி, வடகடலோரமும் குறைந்த அழுத்த பகுதியாக மாறி போச்சு. அப்போ என்ன ஆகும்னா இந்த குறைந்த அழுத்த பகுதிக்குள்ள ஒரு வெற்றிடம் மாதிரி, அதாவது ஒரு காற்று நுழையாத பகுதியாகிவிட்டது. குறைந்த அழுத்தம் தான், வெற்றிடம் கிடையாது, குறைந்த அழுத்த பகுதி, காற்று நுழையாத பகுதியாகிட்டு ஆந்திராவில் பெய்துட்டு இருக்கு. இப்படியே இருக்காது செட்டிங் அப்படியே எப்படி போகும்? மேற்கு நோக்கி போகும் பொழுது காற்று நுழையும் பகுதியாக கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டமும் அமையும். இது மேற்கு நோக்கி நகர்ந்து போகும் பொழுது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே இன்னும் மேற்கு நோக்கி போகும்பொழுது அப்படியே கடலோரமும் மழை தொடங்கும். அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒருவேளை நாளை காலை மழை தொடங்கல, குளிராக இருந்துச்சு, லேசான மழை பெய்ஞ்சதுன்னா கூட நாளை பகலில் மழை இருக்குது. டெல்டாவிற்கு இடத்த காலி பண்ணிட்டு போனதாங்க. குறைந்த அழுத்த பகுதியே டெல்டா மாவட்டங்கள் மீதும் வடகடலோர மாவட்டத்தில் மீது இருப்பது இடத்த காலி பண்ணதான் அதுக்குள்ள காற்று வரும். காற்று நுழையாத பகுதியாக சுற்றிலும் காற்று சுத்தும், இந்த இடத்துல சுத்தாது. புரியுதுங்களா? அதுவும் காற்று ஏறுற இடத்துல சுத்தினாலும் சுத்துற இடத்துல எல்லாம் மழை பெய்யாது. கடல்லேருந்து எந்த இடத்துல ஏறுதோ அந்த இடத்துல தான் நீராவி ஏறும். எங்கே ஏறுது? ஆந்திராவில் ஏறுது. சரி, இது மேற்கு நோக்கி போனால் தாங்க ஒட்டுமொத்த கடல் நீராவி தமிழ்நாட்டில் ஏறும்.
அப்போ கடலோர மாவட்டங்களில் ஏறக்கூடியது உள்ளே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். நிச்சயமாக இன்றைக்கு ஒரு 11 மணியிலிருந்து 12 மணி அதிகாலைக்குள்ள உள் மாவட்டங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கு, எல்லா மாவட்டங்களுக்குமே உள் மாவட்டத்தில் மழை பொழியும். ஏன்னா பகலில் நல்ல வெயில் அடிச்சிருக்கு. இந்த வெயில் டெல்டா மாவட்டங்கள் அடித்த வெயிலும் இந்த குறைந்த அடுத்த பகுதியாக இருந்த இடத்துல அடித்த வெயில், அந்த வெயில்னால ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் கண்டிப்பாக அது மழையாக மாறி மேக உற்பத்தியை ஏற்படுத்தி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதை விட கொஞ்சம் கூடுதலாக சேலம், நாமக்கல், அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஈரோடு, நீலகிரி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் வடக்கு, கோயம்புத்தூர் வடக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக கரூர், திண்டுக்கல், திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மதுரை, தேனி, புதுக்கோட்டையோட மேற்கு பகுதி, அதே போல சிவகங்கை, ராமநாதபுரம் மேற்கு பகுதி, இதெல்லாம் நல்ல மழை பொழிவை நைட்டு கொடுக்கலாம், நாளை அதிகாலையில் கொடுக்கலாம். இதுலயே எல்லோருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. அதில் முதல்ல புரிஞ்சுங்க. இதில் என்ன செய்வாங்க, இப்போ நான் அறிவிக்கப்பட்ட இடத்துல 100% வச்சிங்களேன், ஒரு 50%, 65-70% தான் அந்த மழை உங்களுக்கு திருப்தியான மழை பொழிவை கொடுக்கும். அந்த 40% இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்வீங்க, மழை பெய்யினாரு, பெய்யவே இல்லை, இவரெல்லாம் வானிலையாளராக சொல்லுவீங்க. அதுவும் நடக்கும். 40% இடத்தை நான் திருப்திப்படுத்த முடியாது. எல்லோருக்கும் மழை வந்து திருப்தியாக பெய்யாது. ஏதாவது ஒரு பெரிய அழிவு கொடுக்கக்கூடிய ஒரு புயல் வந்தால் தான் அது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து எல்லாருக்கும் திருப்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட புயல் வேணுமா, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருந்தால் தான் கொடுக்கும். அப்போ தான் எல்லாரும் அமைதியாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட நிகழ்வு எதுவும் உடனடியாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அது மாதிரி ஒரு நாள் வந்தால் நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நான் ஆசைப்பட்றேன், ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன். எந்த நிகழ்வும் வடக்கு கொடுத்த தெற்கு கொடுக்காது, தெற்கு கொடுத்த வடக்கு கொடுக்காது, மத்தியில் கொடுத்த தெற்கையும் வடக்கையும் கொடுக்காது. வீக்காக இருந்தால் கடலோரம் மட்டும் தான் கொடுக்கும், ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ளவே கொடுக்கும், அதுவே கடலோரத்தை பாதிக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். நான் வந்து வானிலை அறிக்கை சொல்வதற்கு மட்டுமே இருக்கிறேன். தயவு செய்து எது நடந்தாலும் நீங்கள் வந்து இயற்கை அப்படின்னு ஒன்று நினைத்து அடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளணும். எதுவும் மோசமாக ஒன்றும் பெரிய வறட்சி ஒன்றும் நம்ம தமிழ்நாட்டில் நிலவலை, அதை முதல்ல நினச்சிங்க. ஏதோ ஒரு 4-5 மாவட்டத்தில் தான் மழை இப்போ கம்மியாக இருக்குது. அந்த 4-5 மாவட்டத்துக்காக நான் 30 மாவட்டத்துக்கு வானிலை அறிக்கை சொல்லாமல் இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மழை பொழியும். காலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறேன், பொழியாதது போல் உங்களை குழப்பும். 48 மணி நேரம் தயவு செய்து பொறுமையாக இருங்கள். குழப்பம் தெரியுதுங்களா? பழனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பெய்யுது, ஏன் அமராவதியில் போய் கரை கிடக்கலையா? கடல்ல ஒரு திருமூர்த்தி வெள்ளம் ஏற்படலையா? அமராவதி நிரம்பலையா? எல்லா மேற்கு தொடர்ச்சி அணையும் நிரம்பி தாங்க இருக்கு. இதை விட மோசமான வறட்சி காலம்லாம் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு கூட நான் இவ்வளவு அவஸ்தப்பட்டதில்லை. இன்றைக்கு தான் போட்டு வருத்தி எடுக்கிறீங்க. வருத்தி ஒரு 4-5 மாவட்டத்துக்கு மழை இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆகவே தயவு செய்து சொல்றேன் கேளுங்க. இந்த நிகழ்வு மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகரும் பொழுதுதான் கடற்காற்று உள்ளே நுழையும். கடற்காற்று நுழைஞ்சாதான் வெப்பமான இடத்துல மழை பொழியும். பரப்பில் விரிஞ்ச காரணத்தினால ஆந்திர பகுதியில் மீண்டும் மழை பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்குது. காற்று குவிதல். கடல்ல இருந்து எங்க காற்று தரையில் ஏறுதோ அந்த இடத்துல தான் மழை பெய்யும். கடல்ல உள்ள நீராவி எடுத்துட்டு வரணும். சரி, குளிர்காற்றாவது நுழையிற இடத்துல தான் மழை பெய்யும். எங்க குளிர்காற்று இருக்கு? குளிர்காற்றுலையும் தண்ணி இருக்கும். குளிர்காற்று எங்க நுழையுது? ஆந்திரா நுழையுது. குளிர்காற்று நுழையிற இடத்துல மழை பெய்யுமா? பெய்யாது. அந்த இடத்துல குளிர்ச்சியான ஒரு குளிர்சார் நிலவும். அதுல இருந்து உள்ள வரும்பொழுது எங்க வெப்பமான பகுதியோ அங்க மழை பெய்யும். அது எங்க வெப்பமான பகுதி? திருப்பதி அந்த பகுதியில் பெய்து கொண்டிருக்கு இப்போ. ரைட். இந்த குளிர்காற்று உள்ளே வரும்பொழுது இன்று பகல் அடித்த வெயில் காரணமாக வெப்பமான பகுதியில் நேற்றைக்கு எப்படி வடகடலோர வடவுள் மாவட்டங்களில், செஞ்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில், அதாவது திருக்கோவிலூர் மற்றும் செஞ்சி, அவலூர்பேட்டை மற்றும் சேத்துப்பட்டியில் பெய்தது போல, கல்வராயன் மலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்தது போல இன்றைக்கும் மேலும் அந்த இடத்துல பொழியும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பொழியும். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் கரூர், திண்டுக்கல், திருச்சி, இது எல்லாமே பொழியும். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு வடகிழக்கு பருவமழை பொழியும். ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். சராசரிக்கு கூடுதல் அங்கதான் இருக்கிறதுலே குறைவா பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழை கிரின்னு வரக்கூடிய மாவட்டம் நீலகிரி, கிருஷ்ணகிரி, அதுக்கும் பெய்யும். இன்றைக்கும் பெய்யும், நாளைக்கும் பெய்யும். நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு கடும் பனிப்பொழிவு, நடுக்கும் குளிர், உறைபனி ஏற்பட்டது. காரணம் என்னென்ன? சென்னையே நீலகிரி மாதிரி இருந்தா அப்ப நீலகிரி எப்படி இருக்கும்? எவரெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சென்னையே நேற்றைக்கு நீலகிரி மாதிரி இருந்துச்சு. அப்போ நீலகிரி எவரெஸ்ட் தான். ஆகவே
எவரெஸ்ட் மாதிரி நேற்றுக்கு அந்த அளவுக்கு பனிப்பொழிவு. ஆனால் இன்றைக்கு அது இருக்காது. காரணம் என்னன்னா, இப்பொழுது வரக்கூடிய அந்த மழை நீலகிரியில் பனிக்கிடையே மழை பொழிவை கொடுக்கும். நள்ளிரவில், இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலையில் 26ஆம் தேதி நள்ளிரவு, 27ஆம் தேதி அதிகாலை நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி. அது கிருஷ்ணகிரி, தருமபுரி ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. வடகிழக்கு பருவமழையிலே குறைவான மழை பெய்யக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி, அடுத்து நீலகிரி. அங்கேயே சராசரி கூடுதல் பெஞ்சிருக்கு. இன்னமும் மழை இருக்கு. பெரும்பாலும் கோடை மழை அங்கே சிறப்பாக பெய்யும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோடை மழையெல்லாம் சிறப்பாக பெய்யும். இன்னமும் மழை இருக்கு. பொங்கலுக்கும் இருக்கு, நியூ இயருக்கு இருக்கு, அடுத்த நிகழ்வு இருக்கு. அது அங்கேயும் எட்டி பிடிச்சு கொடுக்கலன்னா கூட குறைவான மழை பெய்யும். யார் அதிக தென்மேற்கு பருவமழை காலத்தில் தூத்துக்குடியில் மழை எதிர்பார்க்க கூடாது தெரியுமா? தென்மேற்கு பருவமழை தூத்துக்குடியில் பெருசாக பெய்யாது. 3 சென்டிமீட்டர் தான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் பெய்யக்கூடிய மழை அந்த மாவட்டத்துக்கு சராசரி 3 சென்டிமீட்டர் தான். அதுவும் போய் கோயில்பட்டியில் பெஞ்சிட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு இயற்கை அமைப்பு புரிஞ்சுக்கணும். வடகிழக்கு பருவமழையில் எந்த மாவட்டத்தில் எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறத புரிதல் இருந்தால் நிச்சயமாக என்னுடைய வானிலை அறிக்கை உண்மை என்று உங்களுக்கு புரியும். ஆகவே தயவு செய்து பொறுமையாக இருங்க. அதாவது இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை மழைப்பொழிவை உள் மாவட்டங்களில் கொடுக்கும். மதுரை உட்பட, திண்டுக்கல் உட்பட. ஆனால் ஊரெல்லாம் சொல்லனே, அந்த திண்டுக்கல்ல பெய்யலன்னா புறநகரில் கூட பெஞ்சிட்டு போகலாம், அருகிலே பெஞ்சிட்டு போகலாம். ரேடாரை பார்க்கணும், இல்லாட்டி வானிலை அறிக்கையை கேட்கணும், இல்லாட்டி யார்கிட்ட விசாரித்து தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி நாளை காலையில் நான் சொல்லக்கூடிய மழை பெய்ந்த இடங்களை அறிவிக்கும் பொழுது நீங்கள் அதை பார்த்தா தான் உண்மை என்பது புரியும். ஆகவே நாளை அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். ஒருவேளை தாமதம் அடைந்தால் நாளை காலை 10-11 மணிக்கு மழை இருக்கும் டெல்டாவில். இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு இருக்கு. ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக நிறைய மழைப்பொழிவு இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் வலிமையான நிகழ்வு இலங்கை வரப்போகிறது. வரக்கூடிய 30, 31ஆம் தேதி, ஜனவரி 1, 2 தேதி நியூ இயர்ல ஆங்கில புத்தாண்டு தினத்திலேயே இந்த வருஷம் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோரம் தான் சிறப்பாக இருக்கும். முதலிடம் இலங்கை, அடுத்து டெல்டா கடலோரம், தென்கடலோரம், அடுத்தது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். அதுக்கு அடுத்தது 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை எதிர்பார்க்கிறோம். 8 வந்தா 11 முடியும், 9 வந்தா 12 முடியும், 10 வந்தா 13 முடியும். ஆகவே ஏதோ ஒரு 4 நாட்கள் இருக்கிறது. பொங்கலுக்கு முன்னாடி ஒரு மழை நிகழ்வு, அதுவும் நிறைய மழை தருவோம். இதையும் நீங்க நினைவில் கொள்ள வேண்டும். ஆக மழை பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு கிடைக்கக்கூடிய மழையை ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு, பெரிய அளவிலே நாம் வறட்சியின் பிடியில் இல்லை, இயற்கையோடு இணைந்து இயற்கையை கணிப்பவனாகத்தான் நான் இருக்கிறேன். நான் இறை தூதன் அல்ல என்பதை, இறைவன் தூதன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வழங்கக்கூடிய வானிலை அறிக்கையில் ஏற்படக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லும்பொழுது கூட பெரும்படையெல்லாம் ஏற்படுவது கூட அதை யாரும் எதிர்த்து கேட்பது கிடையாது. என்னிடம் மட்டுமே திரும்ப 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 என்னை கஷ்டப்படுத்துறீங்க. இதை நீண்ட அறிக்கையா போவதற்கு காரணம், நான் புலம்புவதற்கு காரணம், என்னுடைய கஷ்டத்தை மனதுக்குள்ளே வச்சு புழுங்க முடியாது. புரியுதுங்களா? சொல்லித்தான் ஆக வேண்டும். கொஞ்சம் பொறுமையும் வேண்டும் உங்களுக்கு. இன்றைக்கு அழைத்த அழைப்பின் காரணமாகத்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 26ஆம் தேதி மழை பெய்யும்னா 26ஆம் தேதி பொழுது விடியுமா பெய்யும்னு சொன்னேன். 27ஆம் தேதி இரவு வரை காத்திருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். 27ஆம் தேதி இரவு வரை இன்னும் 48 மணி நேரத்தில் இன்னொரு 30 மணி நேரம் பொறுத்திருங்கள். நாளை இரவு வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். அதுவும் எல்லோருக்கும் கிடைக்காது. நிறைய இடங்கள்ல கொடுத்திருக்கோம், பல இடங்கள்ல குறைவாக கொடுத்திருக்கோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. கோடையில் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. அதே போல தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்கு. எதற்காக நான் இதை முன்கூட்டியே சொல்றேன் அப்படின்னா, மழை இருக்குங்கிற நம்பிக்கை வேணும். விவசாயியை பற்றி கவலைப்படுறவனுக்கு தான் இதெல்லாம் சொல்ல வரும். தயவுசெய்து விவசாயியை பற்றி கவலைப்படுறவனுக்கு தாங்க கஷ்டம் தெரியும். அது எனக்கு தான் தெரியும். ஆகவே இதெல்லாம் இருக்கு. தயவு செய்து பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. விவசாயம் செழிக்கும். கோடை மழை இருக்கு. அதுக்கும் கோடை மழை இருக்குன்னா நீங்க விதைச்சதுலேருந்து உங்களுக்கு சீரா இன்ஸ்டால்மெண்ட்ல மழை பொழிவு கொடுக்காது. அதுக்கும் நீங்க பண்ணை குட்டை அமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். 10% நம்ம வானிலை இருக்கு. என்னைக்கு சொல்லலாம், அன்னையிலேருந்து பண்ணை குட்டை அமைன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்றைக்கு மழை பெய்தாலும் அதை சேமித்து வைத்து பண்ணை குட்டையில் சேமித்து வச்சு நம்ம அதுவும் பண்ணை குட்டை நம்ம எதிர்காலத்திலலாம் கரைகளை வலுப்படுத்தணும். காங்கிரீட் கரையை வச்சு தான் இனிமேல் நீங்கள் பண்ணை குட்டை அமைக்கணும். ஏன்னா எதிர்காலம் நம்ம இயற்கை அழிச்சு கொண்டிருக்கோம். இயற்கை எந்த காலத்திலையும் கை கொடுக்காது. ரொம்ப நாள் இல்லை, இயற்கையை கடுமையாக மாற்றி கொண்டிருக்கிறீங்க. அது நாம் விரிவான அறிக்கையாகவும் எச்சரிக்கை அறிக்கையாகவும் கொடுத்துட்டே இருக்கேன். போல இருக்கக்கூடிய 2000 பிறந்திருக்கவங்களுக்குலாம் எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியலன்னு இல்லை, இயற்கையை பற்றிய புரிதல் இல்லை. அவர்கள் தான் மோசமாக கமெண்ட் பண்ணுறாங்க. இயற்கையோடு இணைந்த வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அப்போ எப்படி இருந்துச்சு இயற்கை, இப்போ எப்படி இருந்து இயற்கைங்கிறது வயதானவர்களுக்கு தெரியும். கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது, நம்பிக்கை கொள்ளுங்கள். கோடை மழை நிறைய இருக்கிறது. அதை சேமித்து உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்துவதற்கு பண்ணை குட்டைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, விவசாயிகளின் நலன் கருதி, விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக, விவசாயிகளுக்கு
உங்களுக்கு மழையே இல்லாதுன்னு சொல்லிட்டு போனால் கஷ்டப்படுவீங்க. இருக்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நாளை காலை எங்கெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது என்று நாளை காலை அறிக்கையில் சந்திப்போம். இணைந்திருங்கள்.